வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்வி அகாடமி தர்மபுரி. நம்ம தொடர்ச்சி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபைனல் கிளாஸுங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய வந்து ஃபைனல் கிளாஸு. இங்கே குறிப்பாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 பாலினாமியல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஈக்குவேஷன், பெசல் ஈக்குவேஷன்ஸ், லெஜெண்டர் பாலினாமியல், பெசல்ஸ் ஈக்குவேஷன், எர்மிட் பாலினாமியல். சரிங்களா? ஸோ இந்த 3 பாலினாமியல் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு டேபிளாக படிக்கும்போது ஈஸியாக இதனுடைய ஷார்ட்கட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் அதை வந்து டேபிளாக உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் இதனுடைய 3 பாலினாமியல் எழுதி அதாவது நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேபிளில் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது. கண்டிப்பாக இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் 100% உண்டுங்க. எல்லா டிஆர்பியிலும் கண்டிப்பாக இது இல்லாமல் கொஸ்டின்ஸே கிடையாது. ஸோ வாங்க இந்த பாலினாமியல் என்னென்னு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படியே ஒரு டேபிளாக நம்ம அமைச்சிடறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லெஜெண்டர் பாலினாமியலுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இந்த ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள், 1 - x² y டபுள் டேஷ் -2xy டேஷ் ப்ளஸ் n 10% y = 0. இதனுடைய அனதர் ஃபார்ம் வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 1 - x² y டேஷ் ப்ளஸ் n 10% yன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை நம்ம இதை யூவி ஃபார்முலா வச்சுட்டு இதை u அந்த v டேஷ் y டேஷ் vன்னு வச்சுட்டு டிஃபைன் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்க இந்த ஈக்குவேஷன் தான். இப்போ இதில் இந்த என்னன்றது என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸு எனக்கு வந்து எப்படி தந்துடுவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 20ன்னு கொடுத்துட்றாங்க, 20y அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதுக்கலாம், 4 × 5yன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ எனக்கு ஆர்டர் என்னன்னா என்ன தான் ஆர்டர். ஸோ என்னன்றது தான் ஆர்டர். அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது வந்து லெஜெண்டர் பாலினாமியல். இதே மாதிரி இங்கே பாருங்கள் பெசல் ஈக்குவேஷன். ஸோ பெசல் ஈக்குவேஷன் அது x² y டபுள் டேஷ் ப்ளஸ் xy டேஷ் ப்ளஸ் x² - n² × y = 0. இது அதே போல் என்ன வந்து ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷன். இது லைக் x² = 25 × y = 0 இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஸோ ஆர்டர் வந்து 5 நம்மளால் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெசல் ஈக்குவேஷன். அடுத்தது எர்மிட் பாலினாமியல். இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் y டபுள் டேஷ் -2xy டேஷ் ப்ளஸ் 2 λ y = 0. λ இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து டிகிரி கிடையாது. ஸோ ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து நம்ம என்னுடைய ஜென்ரல் ஃபார்மாக இப்படி ஒரு டேபிள் போட்டு படிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய சொல்யூஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண சொல்யூஷன்ஸ் வந்து 2 ஆர்டர் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிப்பீங்க. இதில் டிஆர்பியில் கேட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கைண்டு, செகண்ட் கைண்டு. ஓகே, HN(x)ல் இது ஒரே ஒரு ஃபார்மா தான், அதாவது எர்மிட் பாலினாமியல்ல இங்கே n இஸ் ஈவன்னா n/2, n இஸ் ஆடுனா n - 1/2. ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அதே ஜென்ரல் ஃபார்முலா தான், 1 - 2xt + t² -1/2 எக்ஸெட்ரா. ஸோ இதுதான். அதே போல் பெசல் ஈக்குவேஷனுக்கான எர்மிட், சரிங்களா, ஈக்குவேஷன். அதே போல் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அதுக்கான எர்மிட் பாலினாமியல். 3க்குமே ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்தது ஜென்ரல் ஒரு ஃபார்முலா ஃபார் ஆர்டர் n ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, ரிசல்ட்ஸ் தேவைப்படுது. அதனால் இந்த ரொட்ரிக்ஸ் ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா P(x) = 1/2 n ஃபேக்டரியல் d n dx × x² - 1 n. ஓகேங்களா? இப்போ இதில் n = நான் 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், P0(x). ஸோ P0(x)னா 2^0 1 1 ஃபேக்டரியல் 1 anything power 0 1. அப்போ ஆன்சர் 1. ஸோ அதான் P0(x) வேல்யூ வந்து 1. அதே போல் n-க்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் 0 1 2 அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸுங்க. அதே போல் பெசல்ஸ் ஃபங்க்ஷனோடைய ஆர்டர் 0, J0(x) ஆர்டர் 1. அதுக்கான தனித்தனி ஃபார்முலா, அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல் நம்மளுடைய எர்மிட் பாலினாமியலுடைய ஒரு ஃபார்முலா பாருங்கள், HN(x) = -1 e power x² dn dx e power -2. இதில் இதே மாதிரி n = நீங்கள் 0 போட்டீங்க அப்படின்னா anything power 0 1 × e power x². இது வந்து 0 போடும்போது e power -x² கிடைக்கும். அப்போ anything e power 0 = 1 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ரிசல்ட்.
நமக்கு என்னங்க ஃபைனலாக கிடைக்குதுன்னா அதே போல் h1(x) = 2x. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ரிலேஷன் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷனுங்க. என்னன்னு பாருங்கள். இப்போ இதில் வரக்கூடிய பாலினாமியல் இப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, இங்கே வந்து P1 அப்படின்னா இந்த எக்ஸோட டிகிரி வந்து ஆல்வேஸ் ஒன்றுனா ஆட் நம்பர். ஸோ எல்லாமே ஆட் நம்பர். ஒன்று, அதாவது ஒன்றுனா ஒன்று தான் தொடங்கும், அதுக்கப்புறம் ஆடு தான் இருக்கும். அங்கே ஒன்று தான் வருது, அப்போ எக்ஸ் மட்டும் தான். இப்போ 2னா ஈவனில் தொடங்கி மறுபடியும் கான்ஸ்டன்ட், அதாவது முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது ஆடு வந்து 3 வந்து ஆடு. சரிங்களா? இப்போ 3ல தொடங்கும், மறுபடியும் ஆட் நம்பர்னா x⁻1, அதுவும் ஆடு தான். சரிங்களா? இப்போ 4ல் அதே போல் தொடங்குது, அடுத்தது 2. சரிங்களா? அப்போ ஈவன்னா எல்லாமே ஈவன் தான். 4,2, இங்கே 3,1. ஸோ இந்த மாதிரி ஆடுனா ஆடு, ஈவன்னா ஈவன். இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அதே போல் இதுவும் எர்மிட் பண்ணலாமே அதே தான். இங்கே 1னா x⁻1, இங்கே 2னா x⁻2, அடுத்தது இங்கே 3னா 3, 1. ஸோ அதே மாதிரி 3, 1 வருதுங்களா? இங்கே 4னா 4, 2. சரிங்களா? அப்போ இதனுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். இதில் வரக்கூடிய லேப்லாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல், லேப்லாஸ் செகண்ட் இன்டெக்ரல், இதெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதி ஒரு டேபிள் ஞாபகம் வச்சுங்க. அது Jn(x), இது 2 ஃபார்முலா. இது எர்மிட் பண்ணலாமல் கிடையாது. அதே போல் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ். ஓகே, இதுக்கான ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் அதே போல் நீங்கள் இது எழுதி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக நீங்கள் எழுதி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக மறக்காதுங்க. இப்போ எம் நாட் ஈக்குவல் என்னன்னா அந்த வேல்யூ 0, எம் ஈக்குவல் என்னன்னா அந்த வேல்யூ. இது அடிக்கடி டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சப்போஸ் இது வந்து கேட்கலாம் -1 to 1. இப்போ P1² அப்படின்னா எண்ணெய் கூட 1 போட்டுருக்காங்களே. அப்போ மேலே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வரக்கூடிய ஃபார்முலா இதுக்கு எண்ணெய் கூட 1 போட்டோம்னா 2/3, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு λi, λj ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஜேன் ஆஃப் λi என்ன இதுக்கான ஒரு ஃபார்முலா பாருங்கள். அந்த வேல்யூ i not equal to 0, i equal to a²/2 jn+1² λi. இதில் ஒரு hn(x) hn(x), இதில் ஒரு ஃபார்முலா வருது. m not equal to 0, அந்த m equal to √π(2)n). ஓகே, அடுத்தது மோர் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வரக்கூடிய சில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அண்ட் Pn(x) ஃபார்முலா P1(1), Pn (-x) -1/n), இதெல்லாம் ஓகேங்களா? அது இது ரொம்ப முக்கியமானது, லெஜெண்டரி சீரீஸ். இதில் சிஎன்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இந்த சிஎன் ஃபார்முலா n+1/2 -1 Pn(x). அடுத்தது இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அதே போல் இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் hn(x) எர்மிட் பண்ணலாமே இல்லை. அடுத்தது கடைசி ரிசல்ட், மோர் ரிசல்ட்ஸ் பெல்ட்ராமி ரிசல்ட்னு ஒன்று இருக்குங்க. இதில் 2n+1 x² -1 Pn dash n(10%) Pn+1 Pn-1. அடுத்து இதில் ஒரு ரிசல்ட் 0 to Jn(x) dx 1/n. அவ்வளோ இதில் சரி. இந்த மாதிரி டேபிள் போட்டு நீங்கள் இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து 100% 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டிஆர்பி எக்ஸாமில் உண்டு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓடி இதோட முடிஞ்சது. அடுத்தது பிடிஇ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பிடிஇ பாருங்கள். நம்ம இதில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தாங்க டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த லெக்ரான்ஜ் சார்பிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரொம்ப முக்கியமானது ஹோமோஜினியஸ், நான் ஹோமோஜினியஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஓடிஇயில் இன் ஓடிஇ ஹோமோஜினியஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷனில் ஆர்ஹெச்எஸ் 0 வந்து அது ஹோமோஜினியஸ். அதே நான் ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் நாட் ஈக்குவல் டு 0, சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஓடியில். ஆனால் பிடியில் அது கிடையாது. ஹோமோஜினியஸ்ன்றது என்ன அப்படின்னா ஹோமோஜினியஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், லீனியர். சரிங்களா? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஹையர் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது வந்து 2 வகை பிரிக்கிறோம், ஹோமோஜினியஸ், நான் ஹோமோஜினியஸ். இதில் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, சிம்பிள் எதுவும் ஞாபகம் வச்சுங்க. கேபிட்டல் டினா த்ரூ திஸ் சாப்டர் ∂/∂x அர்த்தம், டி டேஷ் அப்படின்னா ∂/∂yன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ∂² z/∂x² இது எப்படி எழுதலாம், d² எழுதிக்கலாம்.
அடுத்த டோஸ் ஸ்கொயர் பை டோஸ் ஒய் ஸ்கொயர்னா டி டேஷ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அந்த ஜெட்டை வெளியே எடுத்துக்கலாம், ஒரு மார்க் கிடைக்கும். இது அதே போல் டி கியூப், இது டி ஸ்கொயர் டி டேஷ், எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர், ஒய்னா டி டேஷ், அந்த போல் 2 டி டேஷ் கியூப். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஹோமோஜெனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, லீனியர் partial differential equation with the constant terms in which all the partial derivatives are of the same order. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன சேம் ஆர்டர் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஆர்டர் டிகிரி தெரியாதுங்களா. இங்கே என்னன்னா எல்லாமே த்ரீனா 3, 4னா 4, 2னா 2, எல்லாமே செகண்ட் ஆர்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொன்னாங்க, ஹோமோஜினியஸ் பார்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுங்க பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டு இது ரெண்டுமே ஹோமோஜினியஸ் தான். நம்ம மேலே பார்த்தோங்கல்ல, இது ரெண்டுமே ஹோமோஜினியஸ் தான். ஏன்னா இங்கே எல்லாமே 3, 3, 3 வருது, அதே போல் 2, 2 வருது. இது ரெண்டுமே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தான், சரிங்களா. அதே நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் என்னன்னா சேம் ஆர்டர் இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 3, 2 அந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஓடியில் பார்த்த மாதிரி சேம் அதே தான். இதனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்டு பர்டிகுலர் இன்டெக்ரல், சரிங்களா. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஓடியில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இந்த ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதுக்கான சொல்யூஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, y + m1x + y2, y + m2 of x. ஓகே, அதே போல் y + m3 of x அண்ட் m4 of x, 4 ரூட்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சுன்னா, சப்போஸ் 4 ரூட்ஸ் ஈக்குவலாக கிடைச்சதுன்னா 5 1 y + mx எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு போகணும், x2 x3 இது மாதிரி, சரிங்களா. இதெல்லாம் y + mx m தான். ஆனால் இங்கே நல்லா என்ன போச்சுன்னா ஆல்ஃபா + i β, ஆல்ஃபா - i β டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஆனால் ஓடியில் நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ் நம்ம எடுத்து போடுவோம், சரிங்களா. பர்டிகுலர் இன்டெக்ரல் பாருங்கள். பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம ஒரு டேபிள் போட்டிருக்கேன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் வந்து அப்படின்னா டிக்கு பதிலாக ஏ ரிப்ளேஸ் பண்ணணும், டி டேஷுக்கு பதிலாக பி, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸு டிக்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸை டி டேஷுக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா டின்றது ∂/∂x, டி டேஷ் ∂/∂y தானே. சப்போஸ் எனக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணி நாட்டி கொடுத்துருன்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன். ஒருவேளை 0வாக வந்துச்சு அப்படின்னா இங்கே எக்ஸால் பெருக்கி இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் டி, சரிங்களா, அவ்வளோதான். அதே போல் x⁴ y⁴ நம்ம அந்த மாதிரி 1 + x⁻ -1 ஃபார்ம் ரைஸ் பண்ணோம். சப்போஸ் ட்ரிகனோமெட்ரி sin ax + y cos xyனா d² பதிலாக -a², dt பதிலாக -ab, d² பதிலாக -b², சரிங்களா. அது ரெண்டும் ப்ராடக்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம வழக்கமாக டிக்கு பதிலாக d + a, d' பதிலாக d' + b, இந்த இ பவரில் வந்து மறுபடியும் இது ப்ராடக்ட்டில் வந்தால், சரிங்களா, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் வழக்கமாக. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இங்கே sin ax + by, இந்த தேர்டும் ஃபிஃப்த்தும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபிஃப்த்து பாருங்கள், சப்போஸ் sin ax sin by இந்த மாதிரி வந்தால் d² பதிலாக -a², d' பதிலாக -b² ரீப்ளேஸ் பண்ணாலே போதுமானது, சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இது சில சம்ஸ் பார்க்கலாம். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்குன்னா ஒன்றை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அப்போ d + டிக்கு பதிலாக m, d' பதிலாக 1. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இதில் மேலே இது டிக்கு பதிலாக m போட்டால் m² - 2m + 1 = 0. இதை சால்வ் பண்ணோன்னா எனக்கு 1,1 வருது. அப்போ எப்படி இதெல்லாம் π1 y + x, x × π2 y + xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுதான் நீங்கள் வந்து RHS 0 நோ பர்டிகுலர் இன்டெக்ரல், therefore இதுதான் நமக்கு சொல்யூஷன், சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், டிக்கு பதிலாக m, இது ஆல்வேஸ் வந்து d' பதிலாக 1 போடணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், சரிங்களா. அந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து m² வெளியே எடுக்கிறோம், m - 1 m - 1, அப்போ m - 1 ரெண்டு காமன் எடுத்துன்னா m² + 1 கிடைக்கும். எனக்கு மொத்தம் 3 ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது, 1 + i - i. அப்போ 1க்கு பதிலாக y + x, ix - ix. ஓகே, ஸோ e⁻ax + by இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள், அதே வழக்கம் போல் CF கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இங்கே வந்தால் நான் ஏற்கனவே சொன்னால் டிக்கு பதிலாக a, d' பதிலாக b. ஏன்றது என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒய்யோட, ரெண்டுமே 1. அப்போ இது ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 1, சரிங்களா. அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே 1 - 5 + 6 பாருங்க, அப்போ 7 - 5 2, அவ்வளோதான் முடியுது. சப்போஸ் இதுவே எனக்கு 0 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், d + d'² இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், PI மட்டும். CF நம்ம ஆல்ரெடி நாளே பார்த்துருக்கோம். இது பாருங்கள், e⁻ - x d + d'². நான் டிக்கு பதிலாக 1, d' பதிலாக -1 போட்டால் 0. 0 வந்து என்ன பண்ணோம், மேலே எக்ஸால் பெருக்கி மல்டிப்ளை எக்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டி.
அப்போ 2 இன்ட்டு டி ப்ளஸ் டிடிஎஸ் கிடைக்கும். அகைன் மறுபடியும் எனக்கு என்ன கிடையாது, ஜீரோ தான் கிடையாது. சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே எக்ஸால் பெருக்கி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே, மறுபடியும் ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாங்க. அது இதே போல் எக்ஸ் பவர் ஆர் எக்ஸ் ஒயில் வந்தால் அது 1+x ஃபார்முக்கு ரைஸ் பண்ணி அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால மேலே டிடேஸ் பாருங்கள், டிடேஸ் மட்டும் தான் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். இதோட டிகிரி ஒன்றுன்றதுனால ஒன்லி டிடேஸ் மட்டும், டிடேஸ் ஸ்கொயரை லிமிட் பண்ணுங்க. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ ஒன்லி 1+7 டிடேஸ் பை டி. இப்போ உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் 7/d டிடேஸ் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும், மீதி எக்ஸ் வந்துடும். 1/dனா நான் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அது மாதிரி இந்த டி ஸ்கொயர் எடுத்து பெருக்கலாம். அப்படியே பெருக்கிட்டு நம்ம 1/1 எக்ஸை வந்து 2 டைம் டேட் பண்ணுறாங்க, இங்கே 3 டைம் டேட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதே போல் நம்ம சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் டி ஸ்கொயர் போல் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் ஏ டி ஸ்கொயர் போல் மைனஸ் டி ஸ்கொயர். சரிங்களா? பாருங்கள், இது பர்டிகுலர் மட்டும் பார்க்கலாம். இதில் எனக்கு டிக்கு பதிலாக டி ஸ்கொயருக்கு பதிலாக 1 -1 டிடிஎஸ்க்கு பதிலாக +1. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ஏபி டிடி ஸ்கொயருக்கு பதிலாக +1. சரிங்களா? சரி, டிடி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ டிடி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் இன்ட்டு நமக்கு பி ஸ்கொயர்னா ப்ளஸ் -1 தான். அப்போ அந்த வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் காசு ஒருவேளை மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இது என்ன பண்ணுறது, ஒன்லி டி ஸ்கொயர் டிடிஎஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் டிடிஎஸ்க்கு பதிலாக மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதே போல் ஒய் காஸ் எக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இது 1+x வழி இது ரைஸ் பண்ணி இதை போட வேண்டியதான். இது அப்படி பார்த்தீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கறது நான் ஹோமோஜினஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜினஸ் என்ன சொன்னால் இந்த டி ஆர்டர் வந்து சேமாக இருக்காது. பாரு, இங்கே 2 2 இங்கே 2 இங்கே 1 1 வருதுங்களா? அப்போ என்னுடைய ஆர்டர் வந்து சேம் கிடையாது. அப்போ இட் இஸ் நான் ஹோமோஜினஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். டிடிஎஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி நம்ம எப்படி சிஎஃப் எழுதணும் அப்படின்னா இ பவர் ஏஎக்ஸ் இங்கே மைனஸ் என்ன வருதோ அது பவரில் இ பவரில் போட்டுக்கணும். பை ஆஃப் ஒய் ப்ளஸ் இந்த டிடிஎஸ் பக்கத்தில் மைனஸ் என்ன வேலைக்குதோ அதை எழுதிக்கணும். சரிங்களா? அதே போல் ஸ்கொயரில் வந்துச்சுன்னா 2 டைம்ஸ் அப்படின்னா அதே இ பவர் எக்ஸ்ன்னு எழுதிட்டு எக்ஸ் என்றால் மல்டிபிள் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலாம் பாருங்கள். இது வந்து கட்டாயம் ஷூராக ஒரு கேள்வி 1 or 2 கேள்வி உண்டுங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தால் இ பவர் சிஎக்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்டு வந்து இங்கே மேலே எழுதுவோம். அதே போல் இந்த எம்மை வந்து இங்கே எழுதிடுவோம். சரிங்களா? அது எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே டி இருந்து டிடிஎஸ் இருக்குது. இங்கே டிடிஎஸ் இருந்து டி இருந்தால் இங்கே இ பவர் சிஎக்ஸ் வந்து இங்கே இ பவர் சிஒய் ஒய் ப்ளஸ் எம்எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் அவ்வளோதான். இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்தால் அதுக்கான ஃபார்முலா என்ன? சரிங்களா? ஓகே, இதுக்கான சம்ஸ் 1 or 2 பார்க்கலாம். பாருங்க, டி ப்ளஸ் டிடேஸ் -2 இன்டு z = 0 இந்த மாதிரி இருந்தால் இதை நாம் இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். டி மைனஸ் ஆஃப் டிடேஸ்னு வரணும். அப்போ ப்ளஸ் டிடேஸை -1 இன்ட்டு டிடேஸ் மாற்றிக்கலாம். -2 இன்டு z = 0. ஓகே, அப்போ z = எப்படி எழுதலாம்? இந்த பவர் இ பவர் 2x பை 1 ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் எம்க்கு போல -1 சி போல 2 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே சப்போஸ் இந்த மாதிரி 2 இருந்துச்சுன்னா அது 2க்கு தகுந்த இதுக்கு தனியாக நம்ம சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கண்டுபிடிச்சோன்னா இ பவர் 2x பை 1 ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் அதே போல் இ பவர் 3x இந்த -4x. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் வருது அப்படின்னா இதை வந்து பிரிச்சுக்கணும். நம்ம எப்படி பிரிக்கணும் பாருங்கள். டி ஸ்கொயர் -1 தனி, அடுத்து மைனஸ் டிடிஎஸ் ப்ளஸ் டிடிஎஸ் தனி, இதை டி -1 டி +1 எழுதிக்கலாம். இதுலேருந்து ஒரு மைனஸ் டிடிஎஸ் வெளியே எடுத்துன்னா அந்த மாதிரி கிடைக்கும். அகைன் 2லேருந்து என்ன இருக்குது, டி -1 வெளியே எடுத்துட்டோம்னா டி +1 மைனஸ் டிடிஎஸ். இதை நம்ம ஜென்ரல் ஃபார்முலா அந்த மாதிரி மாற்றி விட்டுட்டு அதற்கான சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதே ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே என்ன கண்டுபிடிச்சிங்களோ ஃபஸ்ட்டு ஹோமோஜினஸ்லாம் அதே சேம் மெத்தட் தான். இங்கே இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வேணால் இங்கே டிக்கு பதிலாக 2ம் அந்த டிடிஎஸ்க்கு பதிலாக 1ம். ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டி, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டிடிஎஸ். சரிங்களா? அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். எனக்கு 0 வந்தால் வழக்கமாக அதே போல் மேலே எக்ஸால் பெருக்கி கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கூடிய ஹோமோஜினஸ் நான் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்.
மீதெல்லாம் சைன் காசு எல்லாம் அங்கே என்ன யூஸ் பண்ணணுமோ அதே தான். அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது, ஏயூஎக்ஸ் ப்ளஸ் பியூஒய் ப்ளஸ் சியூஒய்ஒய் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ்மா ஒய் யூஎக்ஸ் யூஒய் +0 இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை 3 வகையாக பிரிக்கிறோம். எலிப்டிக் ஈக்குவேஷன், பேரபோலிக் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலிக். எப்போல்லாம் எலிப்டிக்னா இதோட டிஸ்கிரிமினன்ட் நம்ம சொல்லுவோம் b² - 4ac டெல்டா. இந்த டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0னா எலிப்டிக், ஈக்குவல் டு 0னா பேரபோலிக், கிரேட்டர் தென் 0னா ஹைப்பர்போலிக். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ யூஎக்ஸ்க்கு முன்னாடி கருத்து ஏ, யூஎக்ஸ்ஒய் முன்னாடி கருத்து பி, யூஎக்ஸ்ஒய் கருத்து சி. நமக்கு தேவை ஏபிசி மட்டும் தான், மற்றது தேவையில்ல. அப்போ ஏ வந்து 4, பியும் 4, சி வந்து 1. b² - 4ac சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0 கிடையாது. அப்போ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் பேரபோலிக். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது A1 BA கிடையாது, XY கிடையாது, C1 சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா -1 கிடையாது, இட் இஸ் எலிப்டிக். அதே சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் ஏவுக்கு பதிலாக இன்னும் XX கிடையாது 0, XY 1 இருக்குது, YYயும் கிடையாது அதனால 0. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆக்சுவலாக 1 கிடையாது, கிரேட்டர் தென் 0. த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். சரிங்களா? இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்க, எலிப்டிக், பேரபோலிக், ஹைப்பர்போலிக்கில் ஈட் வேவ் லாப்லாஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த எலிப்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள், லாப்லாஸ் ஈக்குவேஷன் 2 டைமென்ஷன் அப்படின்னா நம்ம இதை குறிக்கிறோம். அதே பாய்சன் ஈக்குவேஷன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து அது பேர் என்ன, பாய்சன் ஈக்குவேஷன். பேரபோலிக் ஈக்குவேஷனில் 1 டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ ∂u/∂t = c² * ∂2/x², where c² தெர்மல் கண்டக்டிவிட்டி பை டென்சிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் k/ρc நம்ம சொல்கிறோம். ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷனில் 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். நம்ம நல்லா புரிஞ்சுங்க, பேரபோலிக் ஈக்குவேஷன் 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், இது ஹைப்பர்போலிக்ன்றது 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் ∂2u/∂2 இது ரெண்டும் சேம் தான். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டிகிரி வந்து ஆர்டர் வந்து 1, சரிங்களா? இது ஆர்டர் வந்து 2. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் வரக்கூடிய ஆல்பா ஸ்கொயர் வந்து T/m, அதாவது டென்ஷன் பை மாஸ் பெர் யூனிட். ஓகே, ஸோ இதுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதற்கான சொல்யூஷன்ஸ் ஆஃப் 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் அண்ட் ஹீட் ஈக்குவேஷன்ஸ். இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக இந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கண்டிப்பாக இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளியராக நம்ம எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு சாம்பிளான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. சொல்யூஷன்ஸ் ஆஃப் 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ஸ், டி-எலமெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த ரிசல்ட்ஸ் தான் அப்படியே நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூனிட் 7th வரக்கூடிய இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க. இதில் வரக்கூடிய நமக்கு ஃபுல் டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். அதை அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப காலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்போ என்ன கால் பண்ண வரலாம். அதனால் ஒவ்வொரு வினாடியும் ஒரு நிமிஷமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ இனியும் தாமதிக்காதுங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக கால்வர் வரதான் போது இந்த ஆட்சி முடியத்துக்குள்ள ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு கால்வர் தான். அந்த ஒரே ஒரு எக்ஸாமில் நாமளும் ஒரு டீச்சர் ஆகணுன்ற எய்மோடு படிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன்.